ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பனியாரம் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து கடைசி மாவு தான் எடுத்திருக்கேன். கடைசியில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அது பனியாரமாக ஊற்றும் போது பனியாரத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அரை கப் ரவைக்கு ஒரு கப் இட்லி மாவு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது குயிக்காக முடிச்சிடலாங்க. வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ரவை, வெல்லம், வாழைப்பழம் எல்லாமே வீட்டில் இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ அதுக்கு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் இட்லி மாவுக்கு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். இதில் தூசு மண் எதுவும் இல்லை. அப்படி நீங்கள் தூசு மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அதோடைய தண்ணியை நீங்கள் மாவில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழமும் இதில் போட்டாச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இதோட நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்கலை. வெல்லத்தில் இருக்க தண்ணியும் அந்த வாழைப்பழத்தில் இருக்கிறதும் கரெக்டாக இருந்தது. எனக்கு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை வந்து கொஞ்சம் ஊறி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட அரை ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைசியாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு வெல்லம் வந்து கரெக்டாக அரை கப் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வெல்லம் இன்னும் கூட கொஞ்சம் தேவைன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகும். அதுக்காக 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பனியாரக்கல்லும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம பனியாரக்குள்ள ஊற்றிடலாம். பனியாரக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். நீங்கள் நெய் வேணுனாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். மாவு ஊற்றும் போது நீங்கள் ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மற்ற இதுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் பாதி அளவுக்கு ஊற்றிடுவோம். நீங்கள் இந்த அளவுக்கு முக்கால்வாசி கொஞ்சம் பாதிக்கு கொஞ்சம் கூட ஊற்றுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லங்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டே வேக விட்டுருங்க 2 பக்கமும். இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஈஸியாக திருப்ப வருது பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.